Hi friends, welcome to RENU'S kitchen. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிக்கன் ரோஸ்ட். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனை இந்த மசாலா பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பவுடரும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அடுத்து வடைச்சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போடலாம். இந்த ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அது கூட 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணலாம். இது இப்போது ஒரு நிமிஷம் நல்லா வணக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது தேவை பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. நான் இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன், ஏன்னா முன்னாடியே சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது கூட சிக்கன் ஆட் பண்ணலாம். இதை நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். திருப்பி ஒரு கிளறிட்டு நம்ம இப்போ ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். தட்டை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து விட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு இப்போ கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இல்லை நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா ஹையில் வச்சு இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.